ராமர் சேது பாலத்தின் மிரள வைக்கும் கடலடி வரைபடம். இஸ்ரோ விஞ்ஞானிகள் வெளியிட்ட இந்த வரைபடம் பல வருட மர்மங்களை கட்டவிழ்க்குமா? பெரிய பெரிய கப்பல்கள் சென்று ஆராய்ச்சி செய்ய முடியாத இடத்தின் வரைபடம் உருவாக்கப்பட்டது எப்படி? இந்தியாவுடைய தனுஷ்கோடியிலிருந்து இலங்கையோட தலைமன்னாறு வரைக்கும் நீருக்கடியில இந்த பாலம் இருக்கிறதா இந்த வரைபடம் காட்டுது. மத நூல்கள்ல குறிப்பிடப்பட்டுள்ள இந்த பாலம் பல சர்ச்சைகளையும் கருத்துக்களையும் உள்ளடக்கி இருக்கு. அக்டோபர் 2018 இருந்து அக்டோபர் 2023 வரைக்கும் கிட்டத்தட்ட 6 வருஷம் ICESat-2 அப்படின்ற சேட்டலைட் மூலமா 10 மீட்டர் தெளிவு திறன் கொண்ட இந்த வரைபடம் உருவாக்கப்பட்டிருக்கு. பாலத்துடைய 99.98% நீருக்கு அடியில மூழ்கி இருக்கிறதாகவும் வெறும் 0.02% மட்டுமே நீருக்கு மேல தெரியறதாகவும் சொல்றாங்க. ஒரு காலத்துல இந்த பாலம் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில போக்குவரத்துக்கு பயன்பட்டதாகவும் சில பேர் நம்புறாங்க. இஸ்ரோ விஞ்ஞானிகள் அமெரிக்க செயற்கைக்கோள்ல இருந்து மேம்பட்ட லேசர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் நீர்ல மூழ்கிய மலையின் முழு நீள உயர் தெளிவு வரைபடத்தை உருவாக்கி இருக்காங்க. பெரிய பெரிய கப்பல்கள் சென்று ஆராய்ச்சி பண்றதுக்கு கஷ்டமா இருக்கக்கூடிய இந்த பகுதியில சேட்டலைட் உதவியோட பல ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படுறது ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி இருக்கு.